கான்ட்ராக்ட் முறைக்கு முடிவு கட்டு, முதலாளித்துவத்துக்கு சவக்குழி வெட்டு என்ற தலைப்பில் இங்கே NDLF, IFTU, NTUI, ஆல் ECLC, WU தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த கருத்தரங்க நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாட்டின் சூழல் அப்படி. சமீபத்திலே ஒரு 15 நாட்களுக்கு முன்பு 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வெளியிலே வந்து நீதிமன்றம் நடைபெறும் நேரத்தில் பேட்டி அளித்தார்கள். அவர்கள் சொன்னதிலே மிக முக்கியமான விஷயம், இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, டெமோக்ரஸி இஸ் இன் பெரில் அண்டர் த ரெஜிம் ஆஃப் மோடி கவர்மெண்ட். மோடியின் ஆட்சியிலே ஜனநாயகத்துக்கு பேராபத்து இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை அவர்கள் தங்கள் நலனுக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள். விரைவிலே ஒரு எமர்ஜென்சி வரும் சூழல் இருக்குது என்பதை மறைமுகமாக இம்ப்ளைடாக அவங்க தெரிவித்தார்கள். அதில் அவர் சொன்னாங்க, 20 வருடம் கழித்து நாங்கள் வருந்துவதில் எந்த பயனும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? 1975 எமர்ஜென்சி இந்த நாட்டிலே வந்தபோது, அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்பட்ட போது அன்றைய உச்ச நீதிமன்றம் அதை ஆதரித்தது. 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் 4 நீதிபதிகள் அதை ஆதரித்தார்கள். ஒரு நீதிபதி மட்டும் எதிர்த்தார். அதனால் அவர் தலைமை நீதியாவதை தடுத்தார்கள், நீதிபதி கச்சார் கண்ணா அவர்களை. அவர் அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணார். அதை போன்ற ஒரு சூழல் இந்த நாட்டிலே வர இருக்கிறது என்று சாதாரண நபர்கள் சொல்லவில்லை. இதுவரை உச்சநீதிமன்ற வரலாற்றிலே இல்லாத வகையிலே அவர்கள் வெளியிலே பேட்டி கொடுத்து இந்த அபாயத்தை நமக்கு முன்னறிவித்திருக்கிறார்கள். ஒரு நாடு பாசிசத்தை நோக்கி செல்கிறது, பாசிசம் வர இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த நாட்டிலே யாருக்கு இருக்கிறது? பாசிஸ்டுகள் மோடி தலைமையிலே, RSS தலைமையிலே இங்கே ஒரு பார்ப்பன இந்துத்துவ சார்பு ஒரு அரசை கொண்டு வர இருக்கிறார்கள். பாசிசத்தை கொண்டு வர இருக்கிறார்கள், ஹிட்லர் ஆட்சியை போல கொண்டு வர இருக்கிறார்கள். அதை எதிர்க்கும் வலிமை என்பது இந்த நாட்டிலே தொழிலாளி வர்க்கத்துக்குத்தான் இருக்கிறது. தொழிலாளி வர்க்கம்தான் அந்த பாசிச குண்டற்படையை அரசியல் அரங்கிலே வீழ்த்தும் வாய்ப்பை பெற்ற ஒரு அரங்காக இருக்கிறது. அந்த அரங்கு இன்று கூடியிருப்பது என்பது ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்வு. நாடு முழுவதும் இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும், தொழிலாளர்கள் விவாதிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சென்ற வாரம் கூட இங்கே ஒரு கருத்தரங்கம் அந்த பிரச்சனையை ஒட்டி நடந்தது. ஆனால் இந்தியாவில் எத்தனை தொழிற்சங்கங்கள், தொழிற்சங்க தலைமைகள், தொழிலாளர்கள் இது குறித்து விழிப்புணர்வு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி நம்மளுக்கு விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. வெளியில் செய்தி ஒன்றும் வரவில்லை. இது நமக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனை என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே தேவை என்பது இந்த அரசியல் விழிப்புணர்வு தான். இங்கே கருத்தரங்கிலே வேலை நிரந்தரம், ரைட் ஃபார் ரெகுலரைசேஷன் ஆஃப் ஜாப்ஸ் என்று ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் என்று சொல்லியிருக்கிறார்கள். பணியிட பாதுகாப்பு, செக்யூரிட்டி இன் ஒர்க் பிளேஸ். அடுத்து தொழிற்சங்கம் அமைத்தல், ரைட் டு ஃபார்ம் ட்ரேட் யூனியன். இதிலே 3 விஷயங்கள்: வேலை நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம், பணியிட பாதுகாப்பு. இது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதுதான் கேள்வி.
இந்த அரசியலமைப்பு, இந்த கான்ஸ்டியூஷனல் செட்டப்பில் இதை நாம் வாங்க முடியுமா இல்லையா? இதுவரையிலான நமது அனுபவம் என்ன? இந்தியாவிலே ஒரு கான்ஸ்டியூஷனல் செட்டப் இருக்கிறது. பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்ற ஒரு அமைப்பு முறை இருக்கிறது. இந்த அமைப்பு முறை, இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னா அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் என்ற அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு, நிர்வாகம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அரசியல் அமைப்பில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இந்தியாவில் 2 பிரச்சனை தான் பிரதான பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன். ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று பார்ப்பனிய ஜாதி முறை. இந்த 2ம் இந்தியாவிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கேபிட்டலிசம், கேஸ்டிசம், கம்யூனலிசம் இதான் மிகப்பெரிய இந்தியாவினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த 2 பிரச்சனையையும் இந்த அரசமைப்பு தீர்க்குமா? இந்த பிரச்சனைக்குள்ள தான் தொழிலாளி பிரச்சனையும் வருது. இந்த அரசமைப்பு தீர்க்குமா என்ற கேள்விக்கு தான் நாம் விடை காண வேண்டும். இந்த அரசமைப்பும் இந்த அரசமைப்பின் நிறுவனங்களான தொழிலாளர் துறையோ, பாராளுமன்றம், சட்டமன்றமோ இல்லை நீதிமன்றமோ இதை தீர்க்குமா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர் பிரச்சனை எடுத்துக்கொண்டால் அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர் படும் பிரச்சனைகளுக்குள்ளே, சிக்கலுக்குள்ளே, நடைமுறையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி நான் பேச வரவில்லை. அதை பற்றி மற்றவர்கள் பேசுவார்கள் என்று கருதுகிறேன். அவங்களுக்கு தான் அதிக விவரங்களும் தெரியும். ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில், ஒரு சிவில் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் பொறுப்பாளர் என்ற முறையில், மார்க்சியத்தை, தொழிலாளர்களை நேசிப்பவன் என்ற முறையில் இந்த பிரச்சனைக்கு வெளியில் நின்று தொழிலாளி வர்க்கம், கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தை, எனது கருத்தை சொல்லலாம் என்று கருதுகிறேன். இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர் நிலை என்பது ஒரு வரியில் சொன்னால் அகதிகள் என்பதுதான் அவர்கள் நிலை என்று நான் கருதுகிறேன். அகதிக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போராலோ வேறு காரணங்களாலோ தப்பி ஓடி வந்த நபர்களுக்கு என்ன நிலை இருக்கிறதோ அந்த நிலையில் தான் கான்ட்ராக்ட் தொழிலாளர் இருக்கிறார்கள். கூடுதலாக இங்கு தீண்டாமையும் இருக்கிறது. இங்கு பெரும்பான்மையான தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த 2ம் இந்தியாவிலே இணைந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, அகதிகளாக கொத்தடிமை, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தொழிலாளர்கள் கொத்தடிமையாக வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்று கொத்தடிமையும் தாண்டி அகதிகளாக இருக்கிறார்கள். பீகார்லேருந்து ஒரு தொழிலாளி இங்கே வராரு, மேற்கு வங்கத்திலேருந்து ஒரு தொழிலாளி வராரு, மத்திய பிரதேசத்திலேருந்து ஒரு தொழிலாளி வராரு, ஆந்திராவிலேருந்து வராரு, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அவர்கள் நிலை என்ன? எந்த உரிமையும் கிடையாது, பேசக்கூட முடியாது. அவர்களுக்கு பணி பாதுகாப்போ முதல்ல அடிப்படையில் அவர்கள் மனிதர்கள் என்றே யாரும் கருதுவதில்லை. இங்கே புதிய ஜனநாயக தொழிலாளர் மன்றம் சிறப்பு இதழில் வினவு இணையதளத்தில் வந்த செய்தியெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர் பற்றி தொகுத்து பார்த்தால் சாரமாக இந்த தொழிலாளர் நிலை என்பது அகதிதான். ஒரு அகதிக்கு அங்கே ரேஷன் கார்டு கிடைக்காது, ஓட்டர் ஐடி கிடைக்காது, அவர் பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, படிப்பு சிக்கல், அரசு வேலைக்கு போக முடியாது. இது பீகார்லேருந்து வந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு இது பொருந்துமா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே வந்த தொழிலாளி ரேஷன் கார்டு கிடைக்குமா? அவருக்கு இங்கே உள்ள அரசு வேலைக்கு போக முடியுமா? ஓட்டர் ஐடி கிடைக்குமா? எதுவுமே கிடையாது. ஆக தொழிலாளர் நிலை என்பது கொத்தடிமையை விட, அகதிகளை விட ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. ஆனந்த விகடன் இதழில் அகதிகளை பற்றி ஒரு தொடர் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். எந்த நேரமும் அவர்கள் அச்சுறுத்தல, ஃபியர்னஸ், எந்த நேரம் வாழ்க்கையின் அடுத்து என்ன நடக்குமோ என்ற நிலையிலே ஒரு பயத்திலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி தான் பிரச்சனை. கான்ட்ராக்ட் தொழிலாளர்களும் அதே போன்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் வேலை போகும், என்ன நடக்கும், எந்த சட்ட பாதுகாப்பும் அவர்களுக்கு இல்லை, சமூக பாதுகாப்புக்கும் இல்லை. இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலான இந்த அமைப்பு சாரா கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். தொழிலாளர்களை 97% பேர் அவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு என்ன இருக்கிறது? இந்த நாட்டில் சமூக பாதுகாப்பு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால்
என்எல்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக ஒரு 13,000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு சம்பளம் 13,000 தான். 25 வருடமாக போராடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது அவர்களை நிரந்தரப்படுத்த என்று இன்றைக்கு வரை அவர்களை நிரந்தரப்படுத்த மறுக்கிறார்கள். வருடத்துக்கு 1,500 கோடி லாபம் அவர்கள் சம்பாதித்து கொடுக்கிறார்கள். அந்த நிலத்தை அங்கே கொடுத்தவங்க, அந்த பகுதியிலே குடியிருந்தவர்கள், வீடுகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று வரை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அதுதான் அவர்களுக்கு நிலை. சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது? கான்ட்ராக்ட் தொழிலாளர் நிலை பற்றி 1970 கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ரெகுலரைசேஷன் ஆக்ட் வருது. கான்ட்ராக்ட் தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் என்பது ஒழிப்பு முறைப்படுத்தல் சட்டம் என்று வருகிறது. அந்த சட்டமே ஒரு மோசடியாக தான் இருக்குது. ஒன்று முறைப்படுத்தணும், இல்லை ஒழிக்கணும். ரெண்டுக்கும் இடையிலே அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அந்த சட்டத்தை பயன்படுத்தி சில தீர்ப்புகள்லாம் வந்தது. ஆனால் தனியார் மயம், தாராள மயம், உலோக மயம் என்ற இந்த குளோபலைசேஷன் உருவாக்கப்பட்ட அந்த அமுல்படுத்தப்பட்ட பிறகு அந்த தீர்ப்புகள் எல்லாம், பழைய தீர்ப்புகள் எல்லாம் காலாவதியாகி நீதிமன்றங்கள் புதிய தீர்ப்புகளை வழங்கி இதை அங்கீகரித்து தான் தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறது. ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியா வழக்கில் ரெகுலரைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதற்கு பிறகு உமாதேவி வழக்கு, பல்வேறு வழக்குகளில் அதையெல்லாம் நீர்த்து போக வைத்து விட்டார்கள். இதுதான் கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய சட்டத்தின் நிலைமை. அந்த சட்டப்படி 1970 இன்றைக்கி 37 வருடங்கள் ஆகிறது. 37 வருடங்களாக எத்தனை லட்சம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் பெர்மனன்ட் ஆக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை லட்சம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள்? எதுவுமே கிடையாது. அடுத்து சம வேலைக்கு சம ஊதியம். எங்கே சம ஊதியம் இருக்குது? உச்சநீதிமன்றம் சொல்கிறது, நீங்கள் பெர்மனன்ட் தொழிலாளியோட கடைய நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளி சம்பளத்தை இவங்களுக்கு கொடுக்கணும் என்று. சம்பளம் அப்படி வழங்கப்படுகிறதா? உலக நாடுகள் எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் நிரந்தர தொழிலாளிக்கு எப்படி இருக்குது, கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு எப்படி இருக்குது என்பதை சில ஒப்பீடு செய்து பார்த்தால், சமீபத்தில் நிலக்கரி தொழிலாளர்களுக்கெல்லாம் சென்ற ஆண்டு மைன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட், அவங்க மத்திய அரசின் துறை அதுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்ஸ்கில்டுனா 448, பிலோ கிரவுண்டு சுரங்கத்துக்கு கீழே இருக்கவங்க, அபவ் கிரவுண்டு 359 என்று அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். ஹைலி ஸ்கில்டுனா 625, 700 என்று பிரித்திருக்கிறார்கள். இந்த சம்பளம் கூட ஒழுங்காக வருகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதை தோழர்கள் இங்கே பேசும்போது சொல்வார்கள். ஆனால் அமெரிக்காவிலே ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கிறது? அமெரிக்காவிலே ஒரு மணி நேரத்துக்கு $7.25 இருக்கிறது. 8 மணி நேரம் ஒருத்தர் வேலை செஞ்சார்னா ஒரு நாளைக்கு $3,480 அவருக்கு சம்பளம். ஒரு மாதம் 25 நாள் வேலை செஞ்சால் $87,000 ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு. $87,000 அமெரிக்காவில் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சம்பளம். பிரான்ஸில் எவ்வளவு இருக்கிறது? ஒரு மணி நேரத்துக்கு $12.30. அப்போது ஒரு நாளைக்கு $5,756 பெர் டே $5,756 இன் ஃப்ரான்ஸ் பெர் ஹவருக்கு, பெர் டேக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு 25 நாள் அவர் வேலை செஞ்சால் $1,43,900 ஃப்ரான்ஸிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு ஒரு மாத சம்பளம் $1,43,900. இந்தியாவில் நிலை என்ன? 7,000 10,000. இப்போ ஈக்குவல் பே என்பது இங்கே எங்கே இருக்கிறது? ஆனால் சட்டம் இருக்குது, குறைந்தபட்ச கூலி சட்டம் இருக்கிறது. எங்கே அது அமலாக இருக்கிறது? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பணியிட பாதுகாப்பு இதே போல தான். அவங்க ஒரு தொழிலாளின்னா அவருக்கு கேன்டீன்லேருந்து பஸ் வசதியிலேருந்து அவருக்குரிய அனைத்தையும் சம்பளம், முறையான சம்பளம், அதுக்கப்புறம் லீவு சம்பளம், போனஸு, பண்டிகை முன்பணம், பென்ஷனு, பிஎஃப் எல்லாமே ஒரு தொழிலாளிக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த 1970 ஆக்டை பொறுத்து இன்று வரை அப்படி ஏதாவது வழங்கப்பட்டு இருக்கிறதா? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? நாம் இதை வெறுமனே கோரிக்கையாக வைத்து போராடி கொண்டிருந்தால் மட்டும் இந்த பிரச்சனை தீருமா? இது இன்னைக்கு தெரியும். பாராளுமன்றம், சட்டமன்றம், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் முழுக்க அவர்கள்
முதலாளிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். லேபர் அந்த தொழிலாளர் துறை என்பது எப்படி இயங்குது என்பது நம்மளுக்கு தெரியும். அதனால் எந்த பயனும் நமக்கு கிடையாது. ஆனால் நீதிமன்றத்தை சிலர் நீதிமன்றம் ஏதோ செய்யும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நீதிமன்றம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் எனது கடமை என்று கருதுகிறேன். ஏன்னா ஜனநாயகத்தோட கடைசி புகலிடம் நீதிமன்றம் என்று சொல்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை சமீபத்தில் நடந்தது. ஒன்று இந்த போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், இன்னொன்று செவிலியர்கள் நர்ஸு அவங்க போராடினது. அந்த செவிலியர்களுக்கு சம்பளம் ஒரு மாதத்துக்கு அவங்க கான்ட்ராக்ட் முறையில் தான் வச்சுருக்கிறாங்க. பெர்மனண்ட் ஆக்ரோம் என்று சொல்லி எடுத்துருக்கிறாங்க. 7,000 ரூபா சம்பளம். 7,000 ரூபா சம்பளத்துக்கு இந்த நாட்டிலே 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க வேலை செய்யணும். செய்ய முடியுமா? அப்படி செஞ்சாலும் 7,000 ரூபா சம்பளத்தில் இந்த சென்னையில் வாழ முடியுமா? ஒருத்தருக்கு வீடு வாடகை எவ்வளவு? பிள்ளைகளை படிக்க வைக்கிற செலவு எவ்வளவு? குடும்ப நிர்வாக செலவுகள் எவ்வளவு? மருத்துவ செலவு எவ்வளவு? இவ்வளவு பிரச்சனை இல்லை. 7,000 ரூபாய்க்கு அவங்க வேலை செய்கிறார்கள். இந்த சம்பளத்தை கூட்டி கேட்டால் அந்த பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு போகல. ஆனால் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து 7,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தா பாருங்கள், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க, வேறு வேலைக்கு போங்க என்று நீதிமன்றம் சொல்கிறது. போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கில் வர்ற போது அதே போல் போக்குவரத்து ஊழியர் பணம் 7,000 கோடியை அரசு நிர்வாகம் திருடி அவர்களுக்கு இன்னைக்கு வரை பென்ஷன் கொடுக்கல. மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஏராளமான வழக்கு பென்ஷன் கொடுன்னு கேட்டு தான் அவங்க போட்டு இருக்கிறார்கள் வழக்கு. நீதிமன்றம் உத்தரவிட்டும் கொடுக்கவில்லை. போராடுறாங்க. அவங்க ஏற்கனவே 2-3 தடவை போராடிட்டு இப்பயும் போராடுறாங்க. அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்து வைத்து கொண்டு இதை போக்குவரத்து துறையும் தனியாரையா ஆகக்கூடாது என்று நீதிமன்றம் கேட்கிறது. இதுதான் நீதிமன்றம் தொழிலாளி குறித்த தொழிலாளியை எப்படி பார்க்கிறது என்பதற்கு 2 வழக்குகள். பிரிக்கால் தொழிலாளர் வழக்கு எடுத்துக்கங்க, மாருதி தொழிலாளர் வழக்கு எடுத்துக்கங்க. எந்த வழக்கிலும் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்குகிறது. இதே வேற தொழிலாளர்கள் இங்கே வன்முறை பண்ணாங்க, அங்கே பிரிக்கால்லையும் அங்கே மாருதியிலும் வன்முறை செய்தார்கள் என்று சொல்லும் நீதிமன்றம் சென்ற ஆண்டு தேரே சச்சா என்ற அமைப்பின் தலைவர் ஒரு சாமியார், ராம் ரஹீம் சிங் என்ற ஒரு சாமியார், ஒரு கற்பழிப்பு வழக்கில் அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதற்கு எதிராக அவனது தொண்டர்கள் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலம் மிகப்பெரிய கலவரம் பண்ணான். பஸ்ஸை கொளுத்துறான். நீதிபதியே கோர்ட்டுக்கு போக முடியாத ஒரு நிலையை உருவாக்குறான். அவர்கள் மீது இந்த நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? யாராலும் குண்டாசில் போட்டிருக்கியா, என்எஸ்சியில் போட்டிருக்கியா, கேட்டிருக்காத? எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ ஒரு படம் பத்மாவதி என்ற படம். இந்த படத்துக்காக இந்து மத வெறியர்களும் சாதி வெறியர்களும் மிகப்பெரிய கலவரத்தை, ஸ்கூல் போகிற பிள்ளையே பஸ்ஸை கல்லை விட்டு எறிகிறான். பயந்து இருக்கிறாங்க, டிவியில் காட்டுறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்துருது அரசாங்கம்? இதெல்லாம் வன்முறை இல்லையா? இப்போ ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்துத்துவ மதவெறியர்கள், சாதி வெறியர்கள்லாம் செய்தால் நீதிமன்றம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. தொழிலாளர்கள் நியாயமாக போராடி அந்த தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் கூட மாருதி பிரச்சனையிலும் கூட முதலாளி தான் ஆளை கூட்டு தகராறு பண்ணி வேணும்னே ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒருத்தரை கொலை செய்கிறார்கள். அந்த வழக்கில் கூட ஆயுள் தண்டனை விதிக்கிறது, இங்கே ஆயுள் தண்டனை விதிக்கிறது. இப்போ நீதிமன்றம் எப்படி நடந்து கொள்கிறது? ஏன் பாபர் மசூதி வழக்கை விட ஒரு மோசமான வன்முறை இருக்கிறதா? 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் வாக்குறுதி கொடுத்து இடித்தான். அத்வானி, முரளிமனோகர் ஜோஷி, உமா பாரதி எல்லோரும் குற்றவாளிகள். இன்னைக்கு வரைய எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. யாராவது தண்டிக்கப்பட்டு இருக்கிறார்களா? அமித்ஷா மேலே என்கவுண்டர் வழக்கு இருக்கிறது, 2 வழக்கு. 2 வழக்கில் விடுவிக்கிறான். விடுவிச்ச ஒருத்தர் இங்கே கேரளாவுக்கு கவர்னர் சதாசிவத்தை போடுறாங்க. அடுத்து இன்னொரு நீதிபதியை அமித்ஷா வழக்கில் விடுவிக்க மறுத்தார் என்பதற்காக அவரை கொலை செய்கிறார்கள். 2014 கொலை செய்கிறார்கள். மோடி ஆட்சியில் ஒரு நீதிபதியை கொலை செய்கிறாங்க. இன்று வரை அதுக்கு ஒரு விசாரணை கூட இல்லை. இப்படித்தான் இந்த நீதிமன்றங்கள் இருக்கிறது. அரசாங்கத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஆக நீதிமன்றம், அரசு, பாராளுமன்றம், சட்டமன்றம் அனைத்தும் தொழிலாளருக்கு எதிராக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல் சட்டம் அதை கொஞ்சம் பேர் நம்பிக்கையாக சொல்கிறார்கள்.
அந்த அரசியல் சட்டத்தில் வந்து இந்த ரெண்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த தொழிலாளி பிரச்சனை அடிப்படை என்ன? ஒரு வர்க்க ரீதியான ஏற்றத்தாழ்வு, சொத்து வந்து ஒரு இடத்துல வந்து குவிகிறது என்பதுதான். இங்கே 500 ரூபா சம்பள உயர்வுக்கு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். அம்பானி 5000 கோடிக்கு மாளிகை கட்டியிருக்கிறார். இங்கே ஒரு விவசாயியோ தொழிலாளியோ அவர் வந்து ஒரு லோன் வாங்கி ஒரு 20,000 ரூபா கட்ட முடியலைன்னா அவர் வந்து வண்டியை வந்து ஜப்தி பண்ணுறான், டிராக்டரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறான். ஆனால் அம்பானி 1,96,000 கோடி கடன் வந்து வங்கிகளுக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. என்ன நடவடிக்கை? கிட்டத்தட்ட ஒரு 100 இந்திய பணக்காரர்களின் சொத்து மதிப்பு 30 லட்சம் கோடி இந்திய பட்ஜெட்டுக்கு இணையானது. அப்போ ஒரு 1% பேர் இந்தியாவிலே 73% சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்கு இந்திய அரசியல் சட்டத்தில் வழி இருக்கிறதா? இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 15 எந்த ஏற்றத்தாழ்வும் கூடாது. அப்போ இந்த சொத்து ஏற்றத்தாழ்வு, வளங்களை பகிர்வதிலே ஏற்றத்தாழ்வு, இந்த ஏற்றத்தாழ்வை இந்த அரசியலமைப்பு சட்ட முறையிலே மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது. யார் வேணாலும் எப்படினாலும் இருந்துக்கலாம் என்பதுதான் இந்த கான்ஸ்டியூஷன் சிஸ்டம். அம்பானி கொள்ளையடிச்சிட்டே போகலாம், அதானி கொள்ளையடிச்சிட்டே போகலாம், தொழிலாளர்களை சுரண்டலாம் என்பதற்கு இந்த அரசியலமைப்பில் இடம் இருக்கிறது. இதை நீங்கள் எந்த வகையிலும் தடுக்க முடியாது. இவ்வளவுதான் ஒரு நிறுவனம் சொத்து வச்சுக்கணும்னு எங்கேயாலும் இருக்குதா? எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே போல் ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இந்த தீண்டாமை ஒழிப்பைத்தான் பேசுகிறார்கள். ஆனால் ஜாதி ஒழிப்பை பற்றி அரசியலமைப்பில் எங்குமே இல்லை. அப்போ இந்தியாவின் அடிப்படை பிரச்சனையாக, தொழிலாளருக்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவத்தையும் ஜாதியத்தையும் ஒழிப்பதற்கான எந்த வழிமுறையும் இந்த கான்ஸ்டியூஷன் செட்டப்பில் கிடையாது. இதை நான் கூட சொல்ல, அம்பேத்கரே என்று சொல்லியிருக்கிறார். 1955 ராஜ்யசபாவில் பேசும்போது அரசியலமைப்பு ஒரு கோயில், அதில் சாமி சிலையை நம்ம கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடியே சாத்தான்கள் அதை வந்து பிடிச்சிருச்சு, எனவே அரசியலமைப்பை கொளுத்தினாலும் தவறில்லை, நானே கொளுத்துவேன் என்று அம்பேத்கர் சொன்னார். பெரியார் கொளுத்தினார். இதுதான் இந்த நாட்டிலே அரசியலமைப்பின் நிலை, அரசியலமைப்பின்படி இருக்கக்கூடிய நிறுவனங்களின் நிலை. ஆக இந்த அடிப்படையிலே தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் அமைப்பிலே, இந்த சிஸ்டத்துக்குள்ளே நாம் போராடி எந்த பிரச்சனையும் நாம் தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனை வேறு எங்கு தீர்க்கப்பட்டு இருக்கிறது? 100 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவிலே நடந்த சோசலிச புரட்சியிலே, 1917 நடந்த சோசலிச புரட்சியிலே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது. தொழிலாளருக்கு அங்கு பணி பாதுகாப்பு இருந்தது, சம ஊதியம் இருந்தது. காரணம் என்ன? அங்கே தொழிலாளியிடம், உழைக்கும் வர்க்கத்திடம் அரசியல் அதிகாரம் இருந்தது. அரசியல் அதிகாரம் இல்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. தொழிலாளிகள் என்பவன் யார்? தொழிலாளி என்பவர் வெறும் சம்பள உயர்வு கோரிக்கையாக போராடக்கூடிய ஒரு நபரா? இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தின் விதிகளை புரிந்து கொண்டு மார்க்சியத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த சமூகத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியவர்கள். வரலாற்றின் போக்கிலே அவர்கள் போய்கொண்டு இருக்க முடியாது. அதை மறித்து, அதை மாற்றி தொழிலாளி வர்க்கம் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வர்க்கமாக இருக்கிறது. நீங்கள் தான் ஒரு ஒழுங்குமுறையிலே ஒழுங்கமைந்திருக்கிறீர்கள். விவசாயிகள் கூட அப்படி கிடையாது, நாடு முழுவதும் சிதறி இருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் 2,83,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். அதுலேருந்து நிறைய பேர் ஓடி வந்தால் கான்ட்ராக்ட் தொழிலாளராக மாறுகிறார்கள். நிலைமை இங்கும் அப்படித்தான் இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. 2014 மோடி வந்து வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசினார், குஜராத் மாடல் என்று பேசினார். என்ன நடந்திருக்கு? இதுவரை ஒன்றுமே நடக்கலை. இந்த குஜராத் சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து வளர்ச்சியை பேசவில்லை, மதவாதத்தை கையில் எடுத்து பேசுகிறார். ஜெயிச்ச பிறகு நாங்கள் வந்து வளர்ச்சி என்று, வளர்ச்சிக்கான வெற்றி என்று அவர்கள் பேசுகிறார். பணமதிப்பிணிக்கு நடவடிக்கை, ஜிஎஸ்டி, எந்த பிரச்சனையிலும் மக்கள் நம்ம தான் பாதிக்கப்பட்ட மொழிய. இது எல்லாம் முழுக்க முழுக்க முதலாளித்துவத்துக்காக, முதலாளிகள் நலனுக்காகத்தான் மோடி இதுவரை செய்து கொண்டு இருக்கிறார். எந்த தொழிலாளி வாழ்க்கையில் எந்த மாறுதலும் இல்லை. 2017 நிறைய பேருக்கு வந்து அடிப்படை கூலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மத்திய அரசு. இதில் இருக்கிறத குறைக்கிறான். நிறைய தொழிலாளருக்கு இருக்கிற ஏற்கனவே உள்ளதை குறைக்கிறான். இன்னைக்கு விலைவாசி எவ்வளோ கூடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இருப்பதை குறைப்பது தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே
தோழர்களே, தொழிலாளர்களே, நமது வரலாற்று கடமை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே கூலி உயர்வுக்காக மட்டுமல்ல, ஒரு அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டத்தில் தான் இது சாத்தியம். இங்கே ரஜினி வர்றாரு அரசியலுக்கு, நம்ம பிரச்சனையை தீர்த்துருவாரா? கமல் வராரு, நம்ம பிரச்சனையை தீர்த்துருவாரா? இல்லை ஏடிஎம்கே தீர்க்குமா, திமுக தீர்க்குமா, காங்கிரஸ் தீர்க்குமா, பிஜேபி தீர்க்குமா? எந்த கட்சி தீர்க்கும்? பாராளுமன்றத்தில் என்னைக்காலும் பேசியிருக்கானா? தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை 2 வாரமாக போய்கிட்டு இருக்கு. ஆண்டாளை அவமானப்படுத்தி விட்டார்கள், டிவியில் அதான் விவாதம். அடுத்து தமிழ் தாய் பிரச்சனை. இத்தனை கோடி பேர், கிட்டத்தட்ட 53 கோடி பேர் இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். 83 கோடி பேர் 20 ரூபாய் வருமானத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி வாழ முடியும்? ஒரு 8 கட்டு ரூமில் ஒரு குடும்பம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது? அகதியை போல தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை என்றாவது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா? சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா? நீதிமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறதா? ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா? ஏன் விவாதிக்கப்படலான? நாம் ஒரு அமைப்பாக இல்லை, ஒரு சங்கமாக ஒன்று தரவில்லை. இந்தியா முழுவதும் நாம் ஒன்று திரண்டு ஒரு சங்கமாக எழுந்தால் இந்த தொழிலாளி சக்தியை முறியடிக்கிற சக்தி யாருக்கும் இல்லை. அதை நோக்கி நாம் தயாராக வேண்டும். நமக்கு தேவை ஒரு புரட்சி. புரட்சி குறைவானது எதுவும் இல்லை. அதற்கு தேவை ஒரு வலுவான தொழிற்சங்கம், ஒன்றுபட்ட தொழிற்சங்கங்கள். அதை நோக்கி நீங்கள் முன்னேற வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.